அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ரஃபீக். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஸ்கல ஷையின் யூலவு ஃபி மீசானில் முஃமினி யௌமல் கியாமத்தி ஹுலுகுன் ஹஸனுன் வ இன்னல்லாஹ யுப்கிலுல் ஃபாஹிஷல் பதிய்ய. ரவாஹு திருமதி அன் அபீ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி தீர்ப்பு நாளில் இறை நம்பிக்கையாளனின் தராசில் வைத்து நிறுக்கப்படும் பொருள்களிலேயே மிக கனமான பொருள் அவனது நற்குணமாகும். தன் நாவால் வெக்கம் கெட்ட விஷயங்களை பேசுபவனையும் கெட்ட வார்த்தைகள் கூறுபவனையும் அல்லாஹ் மிகவும் வெறுக்குகிறான். இதுக்கு விளக்கம் சொல்லையில ஹுலுகே ஹசன் வர்ற வார்த்தைக்கு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, மனிதன் ஒருவனை சந்திக்கும் போது சிரித்த முகத்துடன் சந்திப்பதும், தேவையுள்ள மக்களுக்காக தன் செல்வத்தை செலவிடுவதும், எவருக்கும் சிரமம் தராமல் இருப்பதும் தான் நற்குணம் என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு قال القائل الفاحشة والذي يشيع بها في الإثم سواء. மிஷ்காத்துல ஒரு ஹதீஸ் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்-காயிலுல் ஃபாஹிஷத்த வல்லதி யஷீஉ பிஹா ஃபில் இஸ்மி சவாஹுன். கெட்ட விஷயங்களை பேசுபவனும் கெட்ட விஷயங்களை பரப்புகின்றவனும் ஆக இருவருமே பாவத்தில் சமமானவர்களே. தற்காலத்தில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோசியலைச இதில் நெட்டுகளில் பரப்புகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்.